நான் பேசுறது கேக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. எல்லாருமே உங்க போன்ல வந்து 7:50க்கு அலாரம் வச்சிருக்கிறீங்களா? நான் 7:50க்கு அலாரம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ட்ரைனிங் வந்து நீங்க கரெக்டா ரெகுலரா ஜாயின் பண்ண முடியும். ட்ரைனிங்க்கான அலாரம் வந்து உங்க போன்ல பர்மனன்ட் அலாரம் எவ்ரிடே அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த நாளும் அடிக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் அலாரம் வைக்க வேண்டியதில்ல. பர்மனன்ட் அலாரம், ரிப்பீட்டட் அலாரம். இது எப்படின்னு தெரியலனா உங்க லீடரை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சொல்லி தருவாங்க. இந்த அலாரம் வந்து கண்டிப்பா உங்க போன்ல இருக்கணும். உங்க போன் எப்பயுமே உங்க கூட தான் இருக்கும். அந்த அலாரம் அடிக்கும்போது கரெக்டா உங்களுக்கு ட்ரைனிங் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நீங்க ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண முடியும். அலாரம் மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை ஆஃப் பண்ணிடாதீங்க. ட்ரைனிங் மட்டும் ரெகுலரா டெய்லி ட்ரைனிங்க்கு வந்துருங்க. இந்த ட்ரைனிங் உங்களை வந்து இந்த பிசினஸை கத்துக் கொடுக்கும். இந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்தும். இந்த பிசினஸ்ல உங்களை வந்து மூவ் பண்ண வைக்கும். உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும். அது எடுத்து வைக்கும். ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க. எந்த வேலையும் செய்யலைனாலும் அடுத்தடுத்த நாள் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களை அறியாமலே தோணும். பண்ணவே வேணாம்னு நினைக்கிறவங்க கூட ரெகுலரா இந்த ட்ரைனிங் பார்க்க 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 அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும். ஒவ்வொரு ட்ரைனிங்ல ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரை இம்பாக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். அது எது, எந்த பாயிண்ட், எந்த ட்ரைனிங், அது எந்த வார்த்தை எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க டெய்லி ட்ரைனிங்கை பார்க்க வைக்கணும் உங்க டீமை. உங்க டீமுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். உங்க டீமுக்குள்ள வந்து லீடர்ஸ் கிரியேட் ஆகணும். உங்க டீமுக்குள்ள இருக்கிறவங்க பிசினஸ் எடுத்து பண்ணணும். அவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கீழே சேர்றவங்க எல்லாரையுமே ட்ரைனிங்க்கு ஃபாலோ பண்ணி வர வைங்க. டெய்லி ட்ரைனிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஒரு நாள் வருவாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. 2, 3 நாள் வருவாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. வரலன்னு தெரிஞ்சாவே அடுத்த நாள், ஒரு நாள் வரலைனாவே அடுத்த நாளே அவங்கள கூப்பிட்டு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்துருங்கன்னு சொல்லணும். அன்னைக்கும் மிஸ் ஆகுறாங்களா, அடுத்த நாளும் திரும்ப கூப்பிட்டு சொல்லணும். மிஸ் ஆகுறாங்களா, திரும்ப கூப்பிட்டு சொல்லணும். வராதவங்களுக்கு நீங்க அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்க வரவே மாட்டாங்கப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கஷ்டம். நீங்க வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? நீங்க கூப்பிட வேண்டியது உங்க கடமை. எப்படி குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தை வந்து நம்ம கையை பிடிச்சி தான் வெளியே கூட்டிட்டு போனோம். சாப்பிடாது, நம்ம தான் சாப்பிட வைக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியாது அப்படிங்கிறது மாதிரி பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, ட்ரைனிங்க்கு வரமாட்டாங்க, ரெகுலரா வரமாட்டாங்க. நீங்க கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளவு நாளுங்க கொடுக்கறது? கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒரு வேலைங்க. எவ்வளவு நாள் கொடுக்கறது? இந்த பிசினஸோட வேலையே இதுதான். வராதவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கணும். வர ஆரம்பிச்சுருவாங்க. ரெகுலரா வரவங்க அப்படியே லீடரா மாறுவாங்க. அவங்க பல பேருக்கு அடுத்து ரிமைண்டர் குடுக்க ஆரம்பிப்பாங்க. குடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு வேலை. இது ஒரு பார்ட் ஆஃப் பிசினஸ். ரிமைண்டர் குடுக்கறதே நம்மளோட வெஸ்டேஜ்ல ஒரு ஒரு ரொட்டைன் வொர்க். இது எவ்வளவு நாள் குடுக்கணும்? எவ்வளவு உங்களுக்கு வெஸ்டேஜ்ல இன்கம் வேணும், இல்ல டெவலப் ஆகணும்னா குடுத்துதான் ஆகணும். இதுக்குன்னே நீங்க டைம் 7:30 மணில இருந்து லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து எதுக்கு எல்லாருக்கும் அலாரம் ஆ ஒரு ரிமைண்டர் குடுக்குறாங்க. எல்லாரும் அலாரம் வச்சிடுறது கிடையாது. எல்லாரும் கரெக்ட்டா வர்றது கிடையாது. யாரு வரலையோ அவங்களுக்கு தான் நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த வேலைய வந்து ரொம்ப சின்சியரா பண்ணுங்க. அதே மாரி ரெக்ரூட்மெண்ட். புது ஆளுங்கள எடுத்துக்கிட்டே இருங்க. புதுசா ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. புது ஆளுங்கள எல்டிபில உட்கார வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? லீடர்ஸ் குறிப்பா 1 மந்த் கிராஸ் பண்ணவங்கலாம் வந்து ரொம்ப வேகமா ஒரு நாளைக்கு 5 பேர், 10 பேர எல்டிபில உட்கார வைக்கணும்னு முயற்சி பண்ணணும். முயற்சி ரொம்ப தீவிரமா பண்ணணும். இத விட என்னால பெஸ்ட் குடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணணும். நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. நான் முழு முயற்சியோட நான் வெஸ்டேஜ்க்காக எஃபோர்ட் போடுறேங்கிற அளவுக்கு உங்க பெஸ்ட்ட நீங்க பண்ணணும். உங்க மனசாட்சியே சொல்லணும். யார்ட்டயும் சும்மா நீங்க வாயில சொல்றது இல்ல. ஒண்ணுமே செய்யாதவங்க கூட நான் வாயில பண்றேன் அப்படிங்கிறாங்க சொல்றவங்களா இருக்காங்க. ஓகே, உங்க அப்ளையன்ட்ட சொல்லிடலாம், யார்ட்ட வேணா சொல்லிடலாம். ஆனா ரிசல்ட் உங்களுக்கு இன்கம் தரமாட்டாங்க. இன்கம்ங்கிறது ரிசல்ட்ட குடுத்தாதான், அங்க நம்பர்ஸ் வந்தாதான் இன்கம் வரும். அது இங்க நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்கனாலும் யார்ட்டயும் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம். கம்பெனி வந்து யார் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, யார் எத்தன பேர இது பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கலாம் நம்பர்ஸ். அந்த நம்பர் வரணும்னா சும்மா வராது. நம்பர் வந்துருச்சா அவர் அசுரத்தனமா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணாமலே நம்பர் வருதா, அடுத்தடுத்த மாசம் வராது, கண்டிப்பா அவர் ரீடைன் பண்ண மாட்டார். தொடர்ந்து வருதா, அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் அதுதான் ஃபார்முலா. அதுதான் உங்களோட எஃபோர்ட் அளக்கறதுக்கான மெஷர்மெண்ட். உங்களுக்கு நம்பர் வரலையா, நீங்க சிறப்பா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க என்ன கத்துக்கலன்னு அர்த்தம். நம்பர்னா என்ன சொல்றேன்? பிவி. பிவி எப்படி வரும்? நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிவி எப்படி வரும்? டீம் இருந்தா தான் வரும். டீம் எப்படி வரும்? ட்ரைனிங் பார்த்தா தான் அவங்க வந்து நிறைய பேர் டூப்ளிகேட் ஆவாங்க.
நீங்க 10 பேர் 50 பேரா மாறுவாங்க. 50 பேர் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழ டீம டெவலப் பண்ணி அது 500ஆ மாறும். அதுக்கு டீம் வேணும். டீமுக்கு இந்த ட்ரெய்னிங்ல வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு நெறைய ரெக்ரூட்மென்ட் எடுக்கணும். ரெக்ரூட்மென்ட் எடுக்கிறதுக்கு என்ன வழி? ஃபீல்டு ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அத தீவிரமா பண்ணணும். அத தீவிரமா பண்ணா தான் ஐடி வரும். ஐடி வந்தா தான் ட்ரெய்னிக்கு வருவாங்க. ட்ரெய்னிக்கு வந்தா தான் லீடர்ஸா மாறுவாங்க. லீடர்ஸ் நெறைய பேர் வந்தா தான் அவங்களும் உங்கள மாரி எடுத்து பண்ணுவாங்க. டீம் இன்னும் வேகமா பெருசாகும். அப்பதான் நம்பர்ஸ் வரும். அப்பதான் உங்களுக்கு இன்கம் வரும். அப்பதான் உங்க லைஃப் மாறும். அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பிசினஸ நல்லா கத்துக்கிட்டு வெறித்தனமா ஃபீல்டு ஒர்க்கோ இல்ல ஏதோ ரெக்ரூட்மென்ட்க்கான வேலைகள நம்ம செய்யணும். சிறப்பா செய்யணும். அப்பதான் இதுல நம்ம சர்வே பண்ண முடியும். அப்ப நீங்க ரெக்ரூட்மென்ட்ட ரொம்ப தீவிரமா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதுல வந்து இந்த பிசினஸே உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க யாரையுமே ரெக்ரூட்மென்ட் பண்ணாம, யாரையுமே நீங்க சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணாம, பிசினஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டஃப்பா, கஷ்டமா தெரியும். நீங்க ரெக்ரூட்மென்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்களே புது ஐடியா எடுப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது, நீங்க யாரு போனாலும் கவலைப்பட மாட்டீங்க. டிப்ரஷன் ஆக மாட்டீங்க. யோசிக்க மாட்டீங்க. நெகட்டிவா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். புது நபர்கள நீங்க ட்ரெய்னிங்க்கு கூட்டிட்டு வருவீங்க. நீங்க அதுல என்கேஜ்டா இருப்பீங்க. நீங்களே புது ஐடியா எடுப்பீங்க. என்கேஜ்டா இருப்பீங்க. ட்ரெய்னிங்னா ட்ரெய்னிங்க்கு வந்துருவீங்க. உங்களுக்கே ஒரு 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 ஆக்டிவா நீங்க வந்து வொர்க் பண்ணுவீங்க. சும்மா 4 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே சேர்த்தல. இல்ல சேர்ந்தவங்க அவ்வளோதான். அவங்க ஒண்ணொண்ணா மெதுவா டவுன் ஆகி கம்மியாயிட்டே வருவாங்க. உங்களுக்கு புது ஆள உள்ள 1, 2 பேர் வந்து டீமுக்குள்ள இருக்கிறவங்க 1, 2 பேர் அப்பப்போ போய்க்கிட்டே தாங்க இருப்பாங்க. போறவங்கள விட வரவங்க கவுண்ட் அதிகமா இருக்கும். ஓகே 100 பேர சேர்த்தியாச்சு, 1000 பேர சேர்த்தியாச்சு. 1000 பேர் இருந்தா கூட ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வெளிய போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப வர கவுண்ட்டயும் அதிகப்படுத்தணும். ஓகேவா? அவுட்ஃப்ளோவோட இன்ஃப்ளோ நமக்கு அதிகமா இருந்தா தான், போனதாலும் வரதன் மூலியமா அந்த டீமோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே நம்ம டீமுக்குன்னு இல்ல, உங்களுக்குன்னு இல்ல, எனக்குன்னு இல்ல. எவ்வளோ பெரிய லீடரா இருந்தாலும் இந்த டைரக்ட் செல்லிங்ல போறது அவுட்ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே இருக்கு. இன்ஃப்ளோ அத விட அதிகமா இருந்தா தான் டீம் டெவலப் ஆகும். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. எப்பயுமே வந்து இந்த ட்ரெய்னிங் வந்து மார்க்கோ வந்து எடுப்பாரு. பட் இன்னைக்கு மார்க்கோ அவைலபிள் இல்ல. அதனால வந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் பானுப்பிரியா, டைமண்ட் டைரக்டர். அவங்க வந்து வெஸ்டேஜ வந்து ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டீச்சரா வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விமனா உள்ள ஜாயின் பண்ணி அவங்களுக்கு மேல இருந்த அப்ளைன் எல்லாமே போனதுக்கு அப்புறமா பிசினஸ்ல நின்னு அவங்க தனியா நின்னு கத்துக்கிட்டு டீம டெவலப் பண்ணி பிசினஸ்ல நல்ல ஒரு ஆக்டிவா நல்ல ஒரு லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டீம் ஸ்ட்ரென்த்தோட இண்டிபெண்டன்ட்டா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்ணுவாங்க. அவங்க எப்படி எடுக்குறாங்க என்னங்கிறத பாருங்க. உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இங்க பானுப்பிரியா வந்து இன்வைட் பண்றேன்.